அனைவரையும் டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்டி கிரியேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊமையால் விளக்கப்படும் பொருள். ஓகேங்களாங்க. அது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. வீடியோவோட எண்ட்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா இதுக்கு என்ன ஊமைனா ஒற்றுமை இன்மை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வூமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். விரலுக்கு இறைத்த நீர் போல. இவ்வுவமை விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விரலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். ஆப்ஷன் பி கரெக்ட். விரலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். கீழ்கண்ட ஊமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும்னா ஒற்றுமை. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. இடி விழுந்த மரம் போலன்னா அழிதல். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ஊமைகளால் விளக்கப்படும் பொருள்கள் பொருந்தாதது தேர்க. விரலுக்கு இறைத்த நீர் போல நம்ம இப்பதான் பார்த்தோம், அது பயனற்ற செயல்னு. இங்க பயனுள்ள செயல் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறு. மற்ற மூணுமே கரெக்ட். பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போலனா மனத்துப்ப நட்பு. கிணற்று தவளை போலனா உலகம் அறியாமை. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வூமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஆப்ஷன் டி கரெக்ட். ரெட்டிப்பு மகிழ்ச்சி. எய்த் கொஸ்டின். திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற ஊமை தொடரை தேர்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இதுக்கு வந்து மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல. ஆப்ஷன் பி கரெக்ட். நைன்த் கொஸ்டின். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மனதில் பதிதல். மனதில் பதிதல். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஊமை தொடரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டினுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வூமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதுக்கு வந்து தற்செயல் நிகழ்வு. ஓகேங்களா? தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். மடை திறந்த வெள்ளம் போல. ஊமையின் பொருளை எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்க. வேலையே பயிரை மேய்ந்தது போல. ஊமை கூறும் பொருள் தெளிக அப்படின்னு சொல்றாங்க. கடமை தவறுதல். ஆப்ஷன் ஏ. 14th கொஸ்டின். கிணற்று தவளை போல. ஊமை கூறும் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. கிணற்று தவளை போல ஊமை கூறும் பொருள் உலக அறிவின்மை. ஆப்ஷன் பி உலக அறிவின்மை. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஊமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தெளிவு. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். தவறான ஊமை இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறான ஊமை இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல். ஓகே தான். மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. இதுவும் கரெக்ட் தான். கீரியும் பாம்பு போல ஒற்றுமை கொடுத்துருக்குறாங்க. கீரியும் பாம்புன்னா பகை, ஒற்றுமை வராது. அதனால இது தவறு. ஆப்ஷன் சி. நிழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது வந்து எதிர்பாராத நிகழ்வு. ஆப்ஷன் ஏ.
எதிர்பாராத நிகழ்வு. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வறட்சி, வாட்டம், துன்பம். ஆப்ஷன் பி கரெக்ட். வறட்சி, வாட்டம், துன்பம். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், சிலைமேல் எழுத்து போல் இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலைமேல் எழுத்து போல் இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும். இது குரூப் 4 கொஸ்டினுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க, உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடைதிருந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடைதிறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு. ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சு. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின், 21வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரம்பு ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின், பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்து வெள்ளம் போல சென்றனர். இத்தொடரில் உவமை உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பள்ளி மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர் அப்படின்னா இது மிகவும் விரைவாக சென்றனர். வேகமா செல்றது, மிகவும் விரைவாக சென்றனர். 24th கொஸ்டின், பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. காத்திருந்து ஏமாந்து போவதுனா நமக்கு தெரியும் ஆஸ் யூசுவல் இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின், தாமரை இலை தண்ணீர் போல உவமை உணர்த்தும் பொருள் யாது. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா ஆப்ஷன் சி பற்றின்மை. ஆப்ஷன் சி பற்றின்மை. 26th கொஸ்டின், கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஸோ ஆப்ஷன் சி வீணாதல். ஆப்ஷன் சி வீணாதல். நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தெளிதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா ஆப்ஷன் டி தெளிதல். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம். ஆப்ஷன் டி ஏமாற்றம். ஆப்ஷன் டி. பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வெளியுலகம் அறியாமை. வெளியுலகம் அறியாமை. ஆப்ஷன் சி கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல. பசுமரத்தாணி போல உவமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பசுமரத்தாணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெளிவு. ஆப்ஷன் பி தெளிவு. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். ஆப்ஷன் டி கரெக்ட். வாடி இருத்தல். 32வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன உவமைன்னு பார்த்தீங்கன்னா தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒட்டாமல் ஒதுங்காமல் இருத்தல். ஒட்டாமல் ஒதுங்காமல் இருத்தல். 33வது கொஸ்டின், சரியான இணையை கண்டறிக. சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இது கரெக்ட் தான். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக. அத்தி பூத்தார் போல. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிதாக.
அத்தி பூத்தார் போல அரிதாக. நெக்ஸ்ட் 35th கொஸ்டின், கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, பயனின்மை. எந்த ஒரு பயனும் இல்லை, அதனால ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் யாது? எலியும் பூனை போல. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வேற்றுமை. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின் பாருங்க, நிழல் போல தொடர்ந்தான். நிழல் போல தொடர்ந்தான். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? உருவ உவமை. 2024 குரூப் 4 கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவ உவமை. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிதறிய முத்து போல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிலை இல்லாதது, ஆப்ஷன் சி, நிலை இல்லாதது. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின், பகலவனை கண்ட பனி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகலவனை கண்ட பனி போல. ஆன்சர் சி, துன்பம் நீங்குதல். நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 40வது கொஸ்டின், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவ மாட்டார். ஆப்ஷன் பி, உதவ மாட்டார். நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? பற்றுக்கோடற்ற. பற்றுக்கோடற்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியற்ற மரம். ஆன்சர் சி. 42வது கொஸ்டின், பூவோடு சேர்ந்த நார் போல. பூவோடு சேர்ந்த நார் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, உயர்வு. ஆப்ஷன் சி, உயர்வு. நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின், கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி, துன்பம். நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு போல. ஆன்சர் வந்து தவிப்பு கூற இயலாமை. தவிப்பு கூற இயலாமை. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின், நில்லா உலகும் புள்ளிய நெறித்தே போல். நில்லா உலகும் புள்ளிய நெறித்தே போல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது? ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் பி, நிலையாண்மை. எல்லா உலகும் புள்ளிய நெறித்தே போல். இப்போ வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிலையாண்மை. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் யாது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து டி, பொறுமை. 47வது கொஸ்டின், இழுக்கல் உடையொலி உற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையவராய் சொல். இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அன்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி, ஊன்றுகோல் பெரியோர் சொல். ஊன்றுகோல் பெரியோர் சொல். 48வது கொஸ்டின், கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? ஸோ காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். ஆப்ஷன் பி, காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின், உவம உறுப்பு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. உவம உறுப்பு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி, மான் மருளும். மான் மருளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், 50வது கொஸ்டின், வெய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. வெய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. ஸோ மூங்கில் போன்ற தோல். மூங்கில் போன்ற தோல். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.